இலங்கையில் இப்போது ஜனாதிபதி தேர்தலை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 24ஆம் தேதி ஒரு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். அதற்கு பிறகு தெற்கு அரசியலில் ஒரு பூகம்பமே வெடிக்கப் போவதாக இப்போது பேசிக்கொள்கிறார். இப்படி இருக்கின்ற நேரத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு மட்டுமே இந்த தேர்தல்கள் தொடர்பான முடிவுகளையும் அதற்கான திகதியினையும் அறிவிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் இருக்கிறது. எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள் பெரும்பாலும் தேர்தல் நடைபெறக்கூடிய அதிகமான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. அதற்கான அறிவிப்பினையும் தேர்தல் ஆணைக்குழு வெளியில உள்ளது. இலங்கையில் இப்படியான நிலை இருக்கின்ற போது பேசும் கட்சிகளாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூட்டணி சார்பாக சஜித் பிரேமதாசவினை வேட்பாளராக களமிறக்குவதற்கு காத்திருக்கிறார்கள். அதே போலதான் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார திசாநாயக்கவினை களமிறக்குவதற்கு காத்திருக்கின்ற போதிலும் இப்போது பொதுஜன பெரமுனவுக்கு இன்னும் யாரை வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படாத ஒரு இக்கட்டான நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. இருக்கின்ற இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியானது தனது வேட்பாளரை எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவாக நாங்கள் இறக்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்த போதிலும் இப்போது இருக்கின்ற நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இது தொடர்பாக எந்த பேச்சுக்களையும் இன்னும் சொல்லவில்லை. இருந்தாலும் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி இது தொடர்பாக பேசப் போகிறாரா என்று சொல்லி இலங்கை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் ஒரு வேட்பாளராக களமிறங்க போகிறேன் என்று சொல்கின்ற பட்சத்தில் இன்று இடம்பெற்ற டாக்டர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய பல்கலைக்கழகத்திலே பிரதம அதிதியாக ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து காங்கிரசினுடைய முஸ்லிம் தலைவர்களும் அதே போல கட்சி பிரமுகர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். இதை வைத்து பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாச அணிப்பக்கமாக நாங்கள் ஆதரவை வழங்குவோம் என்றிருந்த இந்த குழு இப்போது ரணில் விக்ரமசிங்க பக்கமாக இணைந்து கொள்ளப் போகின்றதோ என்பது நாளுக்கு நாள் நிரூபணமாகிக் கொண்டே வருகிறது. இது தொடர்பாக கடந்த காலங்களிலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சார்பாக பேசியதாகவே தென்படுகிறது. இருந்தாலும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எப்படி இருக்கின்ற இந்த நிலையில் நேற்றைக்கு முந்தநாள் மலேகத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆளும் தரப்பு எம்பிக்களையும் அதே போல எதிர்கட்சிகளில் இருக்கின்ற எம்பிக்களையும் எடுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அது பெரும்பாலும் மலேக மக்களுக்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக காண கிடைக்கிறது. இப்படி இருக்கின்ற போதிலும் வடமாகாணத்தில் இருக்கின்ற சில தமிழர்களும் தமிழ் கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்க பக்கமான ஆதரவை வழங்குவதாகவும் சொல்லியிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினராக இருக்கிற வடக்கும் கிழக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆதரவை வழங்குமானால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச அவருடைய மகன் இப்போது ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச அவர்களுடைய நிலை என்ன என்பதும் கேள்விக்குறி. இருந்தாலும் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக சொல்லியிருந்த போதிலும் இன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதும் எதிர்கால ஜனாதிபதியாக வருகின்ற வேட்பாளருக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு யார் பக்கமாக இருக்கும் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாசா என்றுதான் இப்போது பேசும் பொருளாக இருந்தது. அதற்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சுதந்திர கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரையும் தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராகவும் லங்கா சமஜமாஜ கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரையும் அதே போல இன்னும் முடிவெடுக்கப்படாத பொதுஜன பெரமுன சார்பாக இலங்கையின் கோடீஸ்வரராக இருக்கிற தம்மிக்க பெரேரா அவர்களையும் வேட்பாளராக களமிறக்குவார்களா என்கிற எதிர்பார்ப்போடும் பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் கலந்து கொள்கிற ஒரு ஜனாதிபதி தேர்தலாகவும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்கள் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சீட்டாகவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் மாறும் என்பதில் எந்த ஐயக்கருத்துக்களும் இல்லை. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை இந்த காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.